ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள மலர்கொடி சேகர் அதிமுகவிலிருந்து நீக்கியிருக்கிறார் இபிஎஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள மலர்கொடி சேகரை அதிமுகவில் இருந்து நீக்கியிருக்கிறார் இபிஎஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள மலர்கொடி சேகர் அதிமுகவில் நீக்கப்பட்டிருப்பதாக இபிஎஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள மலர்கொடி சேகர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக இபிஎஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள மலர்கொடி சேகர் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக இபிஎஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரின் கொலை வழக்கு தொடர்பான விசாரணை தீவிரமடைந்திருக்கின்றது. பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வழக்கறிஞர் பிரிவு உள்ளிட்ட நிலையில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரித்து வரக்கூடிய காவல்துறையினர் நேற்று 2 வழக்கறிஞர்களை இந்த வழக்கில் இணைத்து அவர்களையும் கைது செய்திருக்கின்றார்கள். அதன்படி அதிமுகவை சார்ந்த 2001ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட தோட்டம் சேகர் என்பவருடைய மனைவி அதிமுகவில் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி கழக செயலாளராக இருக்கின்றார் மலர்கொடி சேகர் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி என்று கண்டறிந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய அருள் என்கின்ற வழக்கறிஞர் மூலமாக மலர்கொடி சேகருக்கு ஏராளமான பணம் கைமாறி இருப்பது காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த அந்த கொலையாளிகள் கத்தியோடு சென்ற பொழுது நாட்டு வெடிகுண்டுகளையும் எடுத்து சென்றார்கள். அவர்கள் எடுத்து சென்ற நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து கொடுத்தது மலர்கொடி சேகர் என்ற ஒரு தகவலும் காவல்துறையினர் தரப்பில் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி கழக இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய மலர்கொடி சேகர் அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் அதிமுகவின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு ஒழுங்குமுறை குலையக்கூடிய வகையில் நடந்து கொண்டதாலும் அதிமுகவின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் அதிமுகவின் கட்டுப்பாட்டை மீறி அதிமுகவிற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினால் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி கழக இணைச் செயலாளராக இருக்கும் மலர்கொடி சேகர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகின்றார் என்றும் அதிமுகவை சார்ந்த யாரும் மலர்கொடி சேகருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். மலர்கொடி சேகர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்.